ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுதானிய கஞ்சி மாவு தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போது என்னென்ன போடுறன்றதை சொல்லிட்டு வரேன். அதோ பெனிஃபிட்ஸோட. கேழ்வரகு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? நம்ம கூழ் காசி குடிப்போம், அடை, தோசை எல்லாமே பண்ணுவோம். இதோட பெனிஃபிட்னு பார்த்தோன்னா நிறைய புரதச்சத்து, நார்ச்சத்து, அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மெக்னீஷியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து கம்பு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாத இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து நார்ச்சத்து, நிறைய வெயிட் இருக்கவங்க, வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நல்ல இளமையான தோற்றத்தையும் நமக்கு கொடுக்கும். பிபியை கண்ட்ரோல் பண்ணும். சின்ன பசங்க, அதாவது டீனேஜர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் அதை க்யூர் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. உடம்பு உஷ்ணத்தை ரொம்ப குறைக்குங்க கம்பு. அடுத்து வரகரிசி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நமக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக ஒர்க் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் லேடிஸ்க்கு இருக்க பெரிய ப்ராப்ளம் பித்த வெடிப்பு, அதுக்கும் க்யூர் பண்ணுங்க. அடுத்து திணையரிசி வயிறு, கல்லீரல் அதை வந்து ரொம்ப நல்லா பாதுகாக்கும். அடுத்து ரொம்ப ஈஸி டைஜஷனுங்க இது திணையை பொறுத்த மட்டுக்கும். அப்புறம் எல்லாருக்கும் இப்போ இருக்க பெரிய ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ், அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த திணையரிசி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஞாபக மறதிங்கிறது இப்போ எல்லாருக்குமே சின்ன சின்ன விஷயம் கூட டக்குன்னு மறந்து போய்டுறோம். அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஞாபக மறதியை வந்து குறைக்கிறதுக்கு திணையரிசி ஹெல்ப் பண்ணும். போன்ஸை நல்லா டெவலப் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணும். அடுத்து சாமை வந்து அதுவும் ஈஸி டைஜஷன் தாங்க. நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம், ஃபைபர். ஆஸ் யூஷுவல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இதை சாமை அரிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா போன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். முக்கியமாக ரத்த சோகையை தடுக்குங்க. இதுதான் சாமை அரிசியோட பலன்கள். அடுத்து குதிரைவாலி. இதில் விட்டமின் ஏ, பி, சி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அயன் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. இதுவும் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். யூரினரி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும், குறைக்கும். அடுத்து சிவப்பு புட்டரிசி. இது நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறது தான். புட்டு செய்வோம், இப்போ கஞ்சியில் சேர்த்துக்கிறது. இதுலேயும் வந்துங்க அதிகமான நார் சத்து இருக்குங்க. டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய புரத சத்து, ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் கண்ட்ரோல் வெயிட் வந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், அதிகமாக விடாத. உடம்பு உஷ்ணத்தை ரொம்ப குறைக்குங்க. சுகர் லெவலையும் குறைக்கும். பிபி கண்ட்ரோலுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து சம்பா கோதுமை வந்து எல்லோரும் நம்ம ஆர்டினரியாக பஞ்சாப் கோதுமை இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சப்பாத்தி இதெல்லாம் தானே யூஸ் பண்ணி சாப்பிட்றோம். இந்த சம்பா கோதுமையை பொறுத்த மட்டுக்கும் முதுகு வலி, மூட்டு வலி, சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் வெயிட் லாஸ், அதிகமான எடையாக இருக்கவங்களுக்கு வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான லெவல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். ரொம்ப கலோரி கம்மிங்க இது. அடுத்து மக்காச்சோளம் நம்ம ஜென்ரலாகவே வாங்கி வேக வச்சு சாப்பிடுவோம், பாப்கார்ன் சாப்பிடுவோம் இல்லைங்களா. இதை வந்து நம்ம கஞ்சி மாவில் சேர்க்கும் போது இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, பைல்ஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் மலச்சிக்கலால் கஷ்டப்படுறவங்களுக்கு மக்காச்சோளம் ரெகுலராக எடுத்துக்கும் போது ஈஸியான முறையில் அவங்களுக்கு மோஷன் ரிலாக்ஸாக போகும். அடுத்து டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் முக்கியமாக தயாமின், நியாசின்ங்கிற விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் பி ரொம்ப ரிச்சுங்க இதில். அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்த்தி வெயிட் கிடைக்குங்க இது சாப்பிடும்போது. அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிடும் இதில் நிறைய இருக்குங்க. இது வந்து மக்காச்சோளத்தோட பலன்கள். அடுத்து வெள்ளைச்சோளங்க. எல்லாருமே வந்து மக்காச்சோளத்தை யூஸ் பண்ணுவோம், ஆனால் வெள்ளைச்சோளத்தை அவ்வளோவா பயன்படுத்துறதில்ல. ரொம்ப மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம ஹார்ட்டை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும், போன் ஸ்ட்ரென்த் பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த மூட்டு வலி இருக்குது பார்த்தீங்களா, வயசானால இப்போ 40 இயர்ஸ்க்கே எல்லாருக்குமே மூட்டு வலி வந்துடுது. அவங்களுக்கு அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் சுகரோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகுங்க இது. அடுத்து சுக்கு. நம்ம இத்தனை சிறுதானத்தையும்
கஞ்சி பவுடராக எடுத்துக்கும் போது நமக்கு டைஜஷனுக்கு இந்த சுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது நான் இப்போ அளவு சொல்லுவேன் இல்லைங்களா, அதுலேயும் சுக்கோட அளவையும் போட்டுடுறேன். ஏலக்காய் வந்து அதுவும் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாத அந்த ஃப்ளேவர் நம்ம கஞ்சி குடிக்கும்போது அந்த வெதுப்பு வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக, அதை குறைக்கிறதுக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு போட்டு குடிக்கணுன்றப்போ ஏலக்காய் தேவையில்லை, எடுத்துடலாம். ரெண்டாவது, இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணுற அளவு தான் இப்போ கொடுக்க போகிறேன். நீங்கள் சில ஐட்டம் உங்களுக்கு கூடுதலாகவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கணும், உங்கள் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றுக்கணுன்னா மாற்றி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இந்த எல்லா சிறுதானியமே வந்து ஹாஃப் பாயில்டு ஃபுல் பாயில்டு ரெண்டுமே இருக்குங்க. நம்ம ஃபுல் பாயில்டு வாங்கிட்டோன்னா அதோட எனர்ஜி, அதோட விட்டமின்ஸ் மொத்தமே நமக்கு அப்படியே கிடைக்கும். ஒவ்வொரு தானியத்தையும் நம்ம கடாயில், அதாவது ட்ரையாக போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணுங்க. சோளத்தை மட்டும் பார்த்து வறுக்கணும், ஏன்னா ஓவர் ஹீட் பண்ணோன்னா பாப்கார்னாக மாறிடும். நம்ம மற்றதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து மிஷினில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா 3 to 5 months ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சோம்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ, டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு காலையில் இதை கஞ்சியாக குடித்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் சும்மா அரிசி, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு போகிறதுக்கு இந்த மாதிரி சிறுதானிய கஞ்சியை நம்ம அரைச்சி சாப்பிட்டோம்னா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.